ஆஹா, என்ன அருமையான பாட்டு சார். வெள்ளிமணி ஓசையிலே நண்பர் ராகவ்ஜி அவர்களுடைய விருப்ப பாடல் கேட்டோம். அருமையான பாட்டு. இப்போ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேர்வு யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆமாம், நம்ம நண்பர் ஹிந்து பாலா அவர்கள் வந்து ஒரு பாட்டு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காரு. பக்கத்து வீட்டு பருவ மச்சான், கற்பகம் படத்தில் சுசீலா அம்மா பாடின அழகான பாடல். நண்பர் ராஜேஷ்க்கு ரொம்ப பிடிச்ச வாலிப கவிஞர் வாலியின் பாடல் தான் இதுவும். நண்பர் ஹிந்து பாலா அவர்களோட வந்து எனக்கு அதிகம் பழக்கம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு சில நாட்களாகவே அவர் வந்து நான் கவனிச்சுட்டு வரேன். ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு அவர் நான் கவனிச்சுட்ருக்கேன். நான் சச்ச ஒரு நாலேஜபிள் பர்சன் அவர். போன வருஷம் வந்து நம்ம எம்எஸ்விஎன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க, எம்எஸ்வி டைம்ஸ் ப்ரோக்ராம், சிவகாமி பித்தாச்சி ஆடிட்டோரியத்தில். இதை பற்றி ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன். இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் வந்து தான் நான் முதலாக அவர் வந்து ஹிந்து பாலா அவர்கள் வந்து பார்த்தேன். அவர் வந்து ஒரு அருமையான டாபிக் எடுத்துட்டார். அதாவது மன்னருடைய டைட்டில் மியூசிக்கை பற்றி அனலைஸ் பண்ணார் ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராமில். அது அவர் எடுத்துட்ட 2 டைட்டில் மியூசிக் பார்த்தீங்கன்னா 2 படம், கலங்கரை விளக்கத்துடைய டைட்டில் மியூசிக், அப்புறம் உத்தரவின்றி உள்ளேவா இந்த படத்துடைய டைட்டில் மியூசிக் பற்றி அழகாக அனலைஸ் பண்ணார். அதுவும் அந்த டாபிக் நமக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னாக்கா, நான்லாம் வந்து மன்னர் வந்து வெறும் பாடல்களுக்காக மட்டுமே ரசிக்கிறதில்ல. அவருடைய ப்ரைவேட் ஆல்பம்ஸ், அவருடைய டிவோஷனல் ஆல்பம்ஸ், அப்புறம் வந்து மன்னருடைய ஒவ்வொரு அந்த ஒரு பிட்டு, மியூசிக் பிட், அதாவது பிஜிஎம், ரீரெக்கார்டிங், அப்புறம் வந்து டைட்டில் மியூசிக், இதெல்லாம் ரொம்ப நம்ம ரசிப்போம் இல்லையா? அதனால் அவர் எடுத்துட்ட டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுவும் அவர் அந்த அனலைஸ் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், அபாரம். அதாவது அவருடைய மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு இசை விமர்சகர் அவர். ராகாஸ் பற்றியெல்லாம் ஒரு அருமையான நல்ல ஒரு நாலேஜ், சவுண்ட் நாலேஜ், அதாவது இசை பற்றி, இசை விற்பனர்களை பற்றி, இப்படி நல்ல ஒரு ஆழ்ந்த விஷய ஞானம் உள்ள ஒரு அற்புதமான மனிதர் நம்ம ஹிந்து பாலா அவர்கள். அவர் சமீபத்தில் தான் நம்ம குரூப்பில் வந்து இணைஞ்சிருக்காரு. ஆனால் அவர் தொடர்ந்து அவருடைய பங்களிப்பையும் நமக்கு தந்துக்கிட்டு, அவருடைய ஊக்கங்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு வர்றாரு தொடர்ந்து இரவின் மடியில் நிகழ்ச்சிக்கு. அவருக்கும் நம்மளுடைய உளமார்ந்த நன்றி. இன்னும் அவர் வந்து வெகு சீக்கிரமாகவே அவருடைய முழு பாடல் தொகுப்பை வந்து இரவின் மடி நிகழ்ச்சியில் வந்து ஒலிக்க விடணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அவர் வந்து பூர்த்தி செய்வார் நம்புவோம். இப்போது ஹிந்து பாலா அவர்கள் விரும்பி கேட்ட பக்கத்து வீட்டு பரும வச்சான் பாட்டை பற்றி ராஜேஷ் சொல்கிறாரு. இருந்தாலும் ஒரு வரியை நான் சொல்லிக்கிறேன். அந்த பாட்டு வந்து அந்த அருமையான பாட்டு. அந்த கடைசி சரணத்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த விசிலிங் இருக்குது பாருங்கள், அது பாட்டுக்கு வந்து ஹைலைட். அதுவும் அப்போ அந்த ஹம்மிங் வரும், சுசீலா அம்மா ஆஹா ஓஹோ அப்படின்னு அந்த ஹம்மிங்கும் அந்த விசிலிங்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்கறதுக்கு. அதுவும் அடுத்து வரக்கூடிய வரிகளில் சுசீலா அம்மா வந்து அப்படி உற்சாகமாக பாடுவாங்க. ஊரெல்லாம் உறங்கிவிடும், உள்ள மட்டும் உறங்காது, ஓசையெல்லாம் அடங்கிவிடும், ஆசை மட்டும் அடங்காது. அருமையான வரிகள் அது. அற்புதமான சிருங்கார பாடல், சுசீலா அம்மாவுக்கே உரித்தான பாணி. விரிவாக விளக்கிறதுக்கு நண்பர் ராஜேஷ் வெயிட்டிங். ஸோ கேட்போம், அவருடைய ஒரு பாடலையும் கேட்போம். ஸோ அருமையான பாடலுக்காக ஹிந்து பாலா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இரவின் மடியில் ஒலிக்க போற அடுத்த பாடலை பத்தி நண்பர் விஜய முரளி அழகா பேசினாரா, இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. திரு ஹிந்து பாலா அவர்கள் விரும்பி கேட்ட பக்கத்து வீட்டு பருவ மச்சான். இந்த பாடல் வந்து கற்பகம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கற்பகத்துல 2 நாயகிகள், அறிமுக நாயகியான KR விஜயா மற்றும் சாவித்ரி. சுஷீலா அம்மாவோட வெர்சட்டாலிட்டிக்கு இந்த படத்தை பாடினது அவங்க மட்டும்தான். அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வெர்சட்டாலிட்டி, எக்ஸிபிட்டர் டேலண்ட்டுக்கு இந்த 4 பாட்டும் 4 விதம். அதுவும் KR விஜய்க்கு ஒருமே பாடியிருப்பாங்க, இது சாவித்திரி பாட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு பாடல் இது. அதுவும் வாலி அவர்களோட அற்புத கைவண்ணத்துல அமைஞ்ச பாடல். பக்கத்து வீட்டு பருவ மச்சான், பார்வையிலே படம் பிடிச்சான். இந்த படம் பிடிக்கிறதுன்றது வந்து கண்ணை கேப்சர் பண்ணுது இல்ல, கண்ணே ஒரு பிக்கஸ்ட் கேமரா, காட் கிவன் கேமரா. எத்தனை பெரிய லென்ஸ் போட்டு டிஜிட்டலோ SLR தேவையில்லை. அந்த வரிய அழகா கொண்டு வந்து அங்க போடுறாரு. பார்வையிலே படம் பிடிச்சான், அதான் அந்த
வாலிய அங்க படம் பிடிச்சுதான் வந்து இப்படி படம் பிடிச்சுதான் மன்னரோட நெஞ்சில வாலி இடம் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தை போட்டுதான். சோ அங்கேயே ஃப்ளோர்டு, ஆள் காலி அந்த வரியிலேயே. அப்புறம் விட்டாரா என்ன, இப்போ அப்படிதான் எழுதி தள்ளியிருக்காரு இதுல. பார்வையிலே படம் பிடிச்சு பாவை நெஞ்சில் இடம் பிடிச்சான். இது சுஷீலா நம்ம பாடிருக்கிறது அந்த ஃபோக் ஸ்டைல்ல வந்து அப்பப்பா மெய்சில் இருக்கும். இந்த பாட்டுல வந்து இப்படி ஒரு பாட்டுக்குள்ள ஃப்ளூட்டு, வீணை, விசில் என்னெல்லாம் போட்டு பிரமாதப்படுத்திருக்காரு. மன்னர்கள்லாம் கேட்க முடியாது. அதாவது இத வந்து ஹிண்டு பாலா அவர்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இந்த பாட்டுக்குன்னே ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அவரு. டு எக்ஸ்பிளைன் ஸ்டார்டிங் ஒரு பிட்டை போட்டு நிறுத்தி பாருங்க, தென் பிளே த நெக்ஸ்ட் லைன் கேளுங்க அப்படி சொல்லி we have to analyze that much இருக்கு. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு கேட்டதை சொல்றேனே தவிர I am not an expert in instruments, I am not expert in raga, I am not expert in music, so I am nothing. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாமரனா நான் என்ன காதுல கேட்கறேனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இட் நீட்ஸ் மோர் எக்ஸ்பிளனேஷன், மோர் டைமென்ஷன், மோர் எக்ஸ்ப்ளோரேஷன். அதுக்கெல்லாம் இந்து பாலா, VK, சபேசன், VR, விஜயமுரளி தான் கரெக்டான ஆட்கள். சோ இப்படி ஆரம்பிக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டோட ஆரம்பம் பாருங்களேன். அந்த பொண்ணு வந்து அந்த ஜெமினியை நினைச்சிட்டு இருக்கா. சோ கூந்தல், அந்த காத்தடிச்சு தென்றல் வீசுற கூந்தல் வந்து முகத்துல பட, அப்ப அந்த மியூசிக் அந்த ஹம் பண்ணிக்கிட்டு பக்கத்து வீட்டுன்னு ஆரம்பிக்கிறா. சோ என்ன அழகான ஒரு ஆரம்பம். அப்ப சுஷீலா நம்ம பாடிருக்கிறது ஒரே கிளைடிங் தான் அந்த பாட்டு வரைக்கும். பார்வையிலே படம் பிடிச்ச வரைக்கும் முடிஞ்சிச்சா. அடுத்தது ஒரு ஃபோக்கிஷ் ஆரம்பிக்கும். அந்த வீணை பிட்டும் ஃப்ளூட்டும் முடிஞ்ச உடனே மனசுக்குள்ளே தேரோட்ட மைவிழியில் வடம் பிடிச்சான். அங்கதான் அந்த வரியில தான் வந்து கண்ணதாசன் வந்து ஃப்ளோர்டு. யோ, மனசுக்குள்ள தேரோட்ட மைவெளியில் வடம் பிடிச்சானா, எப்படியா இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது இல்ல. அங்கதான் வாலி நிக்கிறாரு. கண்ணதாசனுக்கு ஈக்குவலா வந்து ஒரு இன்னொரு தூண் மாதிரி வர முடியும்னா இப்படிப்பட்ட சிந்தனையும் கற்பனையும் இலக்கிய தரமும் இருந்தா மட்டும்தான் ஒரு அவருக்கு ஈக்குவலா MSVயும் வந்து 2 பேரையும் வச்சு வேலை வாங்க முடிஞ்சது. அதாவது 2 ஜாம்பவான்களா இருக்க முடிஞ்சது. அதாவது ஒருத்தர் ஏப்ப சாப்பையா இருந்தாங்கன்னா வந்து மக்கள் மதிக்க மாட்டாங்க. அதனால அந்த அளவுக்கு திறமை இருந்தது. அதான் அந்த வரியில வரும். அந்த மைவிழியா வடம் பிடிச்சான்லயே வந்து கவிஞர் ஃப்ளோர்டு. அது நம்மளும் தான். இதுல சுஷீலாமாவோட எக்ஸ்பர்ட் அவங்களுடைய டேலண்ட் சொல்ல போறேன் இப்பதான். மறிக்கொழுந்து வாசத்திலே மாந்தோப்பில் வழிமறிச்சான். அந்த வரி கேளுங்க. ஒரு பயத்துல பாடிருப்பாங்க. வழி மறிக்கும் போது டெபினட்டா மறிக்கொழுந்து வாசத்துல வந்து வழிமறிச்சானா. வழிமறிச்சா ஒரு ஆள் போற போக்குல மாந்தோப்புல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை வழிமறிச்சா ஒரு திடுக்குன்னு ஒரு பயம் வரும் இல்லையா. அந்த பயத்தை குரல்ல காட்டிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது நல்லா கவனிச்சு கேட்டீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் மாந்தோப்பில் வழிமறிச்சு மறிச்சவன் என்ன பண்ணா, மயக்கத்தை கொடுத்தான். சோ அந்த மயக்கத்தை மயங்கி பாடிருப்பாங்க. மயக்கத்தையே வரவழைச்சான் பக்கத்து வீட்டு பருவ. அப்பா, அது சுஷீலாமாக்கே உரிய அந்த நுவான்சஸ் அவங்களுக்கு மட்டுமே தான் வரும். அது அவங்களோட குரல்லே இருக்கு. ஜெயச்சந்திரன் சொல்லுவாரு, அவங்க தனியா முயற்சி பண்ண வேண்டாம், குரல்லே இருக்கு எல்லாமே. அந்த பாவம், அந்த பொடி சங்கதி எல்லாம் இருக்கு. அப்படி அழகா விழும் அது. அதுக்கப்புறம் தை மாசம் தாலி கட்ட மார்கழியில் கைய பிடிச்சான். அப்புறம் யமுனையிலே வெள்ளமில்லை விடியும் வரை கதை படிச்சான். அங்க வந்து ஒரு வெக்கம் வரும். அந்த விடியும் வரை கதை படிச்சான். அதையும் கவனிங்க. ஒரு வெக்கத்துல பாடுவாங்க அந்த லைனை. அப்புறம் விடியும் வரை கதை படிச்சு முடியாம முடிச்சு வச்சாலே ஒரு வெக்கம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஊரெல்லாம் அடங்கிடும் இருக்குல்ல. இப்ப இந்த இன்டர்லூட்ல அந்த ஃப்ளூட்டு அதெல்லாம் வரைய வராது. ஏன்னா இப்ப பாட போறது இரவு பத்தி. சோ ஓசையெல்லாம் அடங்கி விடும் சொன்னதுனால அந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் எல்லாம் கட் பண்ணிடுவாரு மன்னர். அந்த இன்டர்லூட்ல வந்த பழைய ஃப்ளூட்டு, வீணை எதுவுமே வராது. வெறும் பேசிக்கா முன்னாடி ஆரம்பத்துல இருந்த அந்த மியூசிக் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வெறும் இப்ப இரவுல வந்தாச்சு. சோ அவனோட ஆசையை வெளிப்படுத்தும் தருணம். ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு, ஊரெல்லாம் அடங்கிடுச்சு, சத்தமே இல்ல, நானும் அவனும் அவன் இதயமும் என் இதயம் மட்டும்தான் அப்படின்ற நிலைமை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. சோ ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த பாடலே ஒரு தீசிஸ் பண்ணலாம். அப்படி ஒரு பாடல் இது. சுஷீலாம்மா, வாலி, மன்னரோட இசை எல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டம்.
சாவித்திரியோட எக்ஸ்பிரஷன்ஸ் அல்டிமேட். நான் சும்மா சொல்ல, நடிகர் திலகம்னு அழகா நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டுல. சோ அப்படிப்பட்ட அருமையான பாடலை கேட்கலாம். பக்கத்து வீட்டு பருவ மச்சான். இதை செலக்ட் பண்ண ஹிந்து பாலார்களுக்கு விஜய் முரளி சார்பிலும் என் சார்பிலும் மீண்டும் நன்றி. ஏன்னா 3 பாட்டு வாலி, இதுக்கு மேல பேச எனக்கு ஒண்ணும் வராது. அப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். சரி, பாட்டை கேட்டுடலாம்.